இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கடவுளை அண்டி ஒருவர் வாழ்ந்தால் தூய உள்ளத்தோடு, மிக முக்கியமாக யோசிக்கிறோம் நம்ம, தூய உள்ளத்தோடு நேரிய வழியிலே ஒருவன் கடவுளுக்கான வாழ்க்கையிலே வாழ்ந்தால் அவனுக்கு என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், கடவுளுக்காக துன்பங்களை அனுபவிப்பவர் பேறு பெற்றோர். இவ்வாறு ஆண்டவருக்காக வாழ்கிறவன் என்னென்ன பேறு பலன்களை பெறுவான் என்பதை பட்டியல் போட்டு காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி மலைப்பொழிவு பிரசங்கத்தில். இந்த திருப்படம் சொல்லுது, ஆண்டவரை எனக்கு எங்கேருந்து உதவி வரும்? உங்களிடம் தான் உதவி வரும் எனக்கு. ஏனென்றால் நீரே என்னை காத்து வழிநடத்துகிறவர். ஏனென்றால் எவன் ஒருவன் கடவுள் அவர் காட்டிய பாதைகளை பயணிக்கிறானோ அவனுக்கு எல்லாவித சகல நன்மைகளையும் ஆண்டவர் செய்வார். மாறாக ஆண்டவரை விடுத்து எவன் தவறான பாதையில் செல்கிறானோ அவனுக்குரிய பலனையும் கடவுள் கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், நம்ம கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டேன் செஞ்சிட போறாரு நம்ம நினைச்சிருக்கோம். நாம கிடையாது. நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைத்தே தீரும் நமக்கு. இன்றைய முதல் வாசகம் இதற்கு சாட்சி. இந்த முதல் வாசகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 17 அதிகாரம் இருக்கும், இங்கே 16 சேர்த்து வாசித்து பாருங்கள். அதில் முன்னும் ஏன் கடவுள் தண்டனை அறிவிக்கிறான்னு இருக்கும் பாருங்க. ஆகாபு அரசன் எந்த அளவுக்கு கடவுளை வெறுத்து வாழ்கிறான், கடவுளுக்கு எதிராக வாழ்றான்னு பாருங்க. அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறான், இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வாழ்றான். எந்த அளவுக்கு கடவுளை வெறுத்து ஒதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுக்கி வாழறான் ஆகாபு அரசன். கடவுள் ஒரு அளவுக்கு மேலே கடவுள் பொறுப்பார் இல்லையா? அதற்கு மேலே கடவுள் அவனுக்கான தண்டனையை எளியா வழியாக அறிவிக்கிறார். நான் மீண்டும் அறிவிக்கும் வரை உன் நாட்டிலே மழை பொழியாது, பஞ்சத்தெல்லாம் சாவுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? எளிய வழியாக கடவுள் ஆகாபை தண்டிக்கிறார். ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா, நல்லவங்களுக்கு கடவுள் படியால பாருல, அவங்க விட்டுற மாட்டாரு. தண்டனை கெட்டவங்க தண்டனை, நல்லவங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன பண்றாரு எலியா கிட்ட, எலியா நீ யோர்தானாத்துக்கிட்ட போய் கிரீத்துங்கிற நதிக்கரைக்கு போ, அங்கே காகம் உனக்கு உணவளிக்கும்னு சொல்றார். என்ன சொல்ற இல்லையா? கடவுள் நல்லவர்களை தண்டிக்க மாட்டார், பாதுகாப்பார். அந்த கிரீத்து நதிக்கரையிலே கடவுள் எலியாவுக்கு காகத்தின் வழியாக உணவு பரிமாறுகிறார். அங்கே மகிழ்ச்சியாக எலியா வாழ்கிறார். எனவே சகோதரர்களே, எவன் ஒருவன் கடவுள் காட்டிய பாதையிலே வாழ்கிறானோ அவன் நன்மைகளை அனுபவிப்பான். எவன் ஒருவன் தீய வழியிலே பயணிக்கிறானோ நிச்சயம் அவனுக்கு கடவுள் அதற்குரிய பலனை கொடுப்பார், தண்டனையை அளிப்பார். இது நிச்சயம். எனவே நாம் சிந்திச்சு பார்க்கிறோம், நாம் கடவுளுடைய திருக்கரத்திலிருந்து நாம் தீமையை பெற வேண்டுமா, நன்மையை பெற வேண்டுமா? நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா தெய்வம் நின்று கொள்ளும். சரிங்களா? கடவுள் எல்லாத்தையும் விட்டுற மாட்டாரு. அப்படியே விட்டாமடியே வாழ்ந்துடும், அப்படியே நடக்காது. நிச்சயமாக நமக்குரிய பலனை கடவுள் கொடுப்பார். நீ நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ வினை விதைக்கிறியா, வினையை தான் நீ அறுவடை பண்ணுவேன். எனவே நமக்கு கடவுளுடைய திருக்கரத்திலிருந்து நன்மை வேண்டுமா, தீமை வேண்டுமா, நாமே முடிவு செய்வோம். நாம் இல்லை, என் ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்யணும், அருளை பொழியணும், எங்கள் அன்பை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன்னா நான் அன்பை வாழணும், அன்பை பிறருக்கு கொடுக்கணும், கடவுள் காட்டிய பாதையில் பயணிக்கணும். அப்படி நீ செஞ்சா எனக்கு நன்மை கிடைக்கும். உனக்கு தீமை கிடைக்குதுன்னா நீ தீமை செஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். எனவே சகோதரர்களே, கடவுள் காலத்திலிருந்து நன்மையா தீமையா நாமே முடிவு செய்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.
நன்றி.